அதற்கு பிறகு வெளிநாடுகளில் இருக்கும் பொழுதும் இந்த உணர்வு இருந்துச்சு. அப்போ தான் நம்ம இறுதி யுத்தத்துக்கு பிறகு இந்த தாக்கம் ரொம்ப அதிகமாக வந்தது. அப்போ தான் இந்த தமிழ் தேசியம்ங்கிறது இந்த மண்ணில் நிலையாக ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு நெருக்கடி அந்த ஈழ மண்ணில் தேவை இருக்குங்கிறத புரிதலுக்கு வருது. அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய இன அழிப்பிற்கு பிறகு தான் இங்கே கவனக்குவிப்பு இந்த மண்ணில் வருது. இவங்களும் 2-3 முறை இதற்கான பேச்சுக்கள், அதை தொடர்ந்து இதை ஒரு கட்சியாக ஒரு இயக்கமாக கொண்டு போய் தான் இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு அரசியல் பார்வை வருது. வரும்பொழுது அண்ணனுடைய அந்த முதல் கட்ட பேச்சு எல்லாரும் பார்த்தது மாதிரி தான் நானும் அந்த ராமேஸ்வர கூட்டத்தில் பேசும்பொழுது அவருடைய பேச்சால் ஈர்க்கப்படுறோம். கிட்டத்தட்ட 2012-13க்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பேச்சுக்களை கூர்ந்து கவனித்து கட்சியில் இணைச்சிக்கிட்டு நம்மளால் முடிந்த அளவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பு அப்படிங்கிறத தாண்டி நான் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். தலைமையிலிருந்து இதை அடுத்த கட்ட பரிணாமத்துக்கான வேலைகள் எல்லாத்தையும் செய்கிற ஒரு குழுவிலையும் இணைஞ்சிருந்து, உதாரணத்துக்கு செயற்பாட்டு வரைவு வடிவமைத்தலிருந்து